இந்த சங்கம் 2017 அருள் கொங்கு வேளாளர் திருமணம் கட்டப்படுவதற்காக துவங்கப்பட்டு வேகமாக துரிதமாக கட்டி இன்றைய தினம் நாம் திறந்து வைத்திருக்கின்றோம். கொங்கு வேளாளர் நன்கொடையாக 15 கோடி ரூபாய் இப்பகுதி மக்கள் வழங்கி அதன் மூலமாக இன்றைய தினம் பிரம்மாண்டமான அழகான அற்புதமான கட்டிடத்தை உங்களுக்கு கொங்கு வேளாளர் பேரை சார்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சங்கத்தின் மூலமாக உயர்ந்த கல்வி படிப்பதற்காக யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற கல்வியை இந்த பயிற்சி கொடுப்பதற்காக இந்த அற்புதமான கட்டிடத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறார்கள். இது முழுக்க கொங்கு வேளாளர்களுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்டதா இங்கே சொன்னார்கள். இருந்தாலும் அவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டேன். நான் ஒரு முதலமைச்சராக இருந்தவன், ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கின்றேன். ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டவனாக இப்பொழுது இந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் அன்பழகன் அவரிடத்திலே நான் வைத்தேன். நாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாய நிகழ்ச்சிக்கு செல்கின்ற பொழுது அவர் மொத்தனை குத்தி விடுவாங்க என்று சொன்னேன். இல்லை அண்ணா, அப்படியெல்லாம் இல்லை. அவருடைய பள்ளியிலே படித்த மாணவர்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள், பல ஜாதியை சேர்ந்தவர், இன்றைக்கு உன்னத நிலைக்கு உயர்த்தியவர் அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள். ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு அவர் பள்ளியிலே படித்த மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து நாட்டுப்பற்றோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு மனிதர் உருவாக்கப்பட்ட இந்த பயிற்சி பள்ளியை நீங்கள் திறந்து வைக்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை வைத்தார். அவரும் மரியாதைக்கு சந்திரசேகரனும் நேரிலே வந்து அழைத்தார்கள். அதை பொறுப்பேற்று அப்பொழுது நான் இடத்திலே தெரிவித்தேன். இந்த பயிற்சி பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களிலே 100%, 20% மாணவர்கள் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சேர்த்து படிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று உடனடியாக சந்திரசேகரன், நான் ஆசிரியராக இருந்து வந்தவன், மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல கல்வியை போதித்த ஆசிரியராக இருந்து வந்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் ஏற்று அந்த வாய்ப்பை மற்ற சமுதாயத்திற்கு உருவாக்கி தருவேன் என்று சொல்லி எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி இருக்கிறார்.